வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசியில் புதன் இருப்பில் கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிகளின் சாதக பாதக பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம். இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. விருச்சிகத்தில் புதன் இருப்பு என்பது சோதிடத்தின்படி புதன் தகவல் தொடர்பு, அறிவு மற்றும் சிந்தனை செயல்முறைகளின் குறிப்பிடத்தக்க பலன் சார்ந்த அல்லது பாதகம் சார்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் கிரகங்களில் ஒன்றாக இருக்கிறார். புதன் மிதுனம் மற்றும் கன்னியின் அதிபதியாக விளங்குகிறார். இவர் நமது எண்ணங்களையும் தகவல் தொடர்புகளையும் எவ்வாறு நாம் வெளிப்படுத்துகிறோம், அதை எவ்வாறு உணர்கிறோம், புரிந்து கொள்கிறோம் என்பதில் இவருடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. புதனின் புத்திசாலித்தனம், பகுத்தறிவு திறன் மற்றும் விரைவான சிந்தனை ஆகியவற்றுடன் நம்மையும் அவர் இணைத்து செயல்படுகிறார் என்பது உண்மையானது. விருச்சிக ராசியில் புதன் இருப்பின் போது கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிகளின் சாதக பாதக பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம். இருப்பினும் இது ஒரு பொதுவான கணிப்பு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். கடகம். அன்பார்ந்த கடகராசி மக்களே, உங்களுக்கு புதன் கிரகம் 12ஆம் வீட்டையும் 3ஆம் வீட்டையும் ஆள்வதால் இந்த முறை விருச்சிக ராசியில் புதன் எரிந்து தோஷத்தை உருவாக்குகிறார். இது உங்கள் 5ஆம் வீட்டில் நடப்பதால் கடகராசி மக்களுக்கு புதன் இந்த எரிப்பு கலவையான பலனை தரும். சில சந்தர்ப்பங்களில் 12ஆம் வீட்டு அதிபதியாக இருப்பதால் உங்கள் செலவுகள் அதிகமாகி சேமிப்பை கரையும். சேமிப்பு நோக்கத்தினாலோ அல்லது உங்கள் குடும்பத்தின் உடன் உந்துதல் காரணமாகவோ உங்கள் செலவுகளை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் என்பதை காட்டுகிறது. இந்த நேரத்தில் உங்கள் குழந்தைகளிடம் நேர்மறையான மற்றும் ஊக்கமளிக்கும் தகவல் தொடர்புகளை அவர்கள் வைத்திருப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. அவர்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் வைத்திருக்க அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட வேண்டும். நீங்கள் அவர்களுக்கு கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் சாத்தியக்கூறுகள் யாவை என்று அவர்களுக்கு புரியும்படி எடுத்துக் கூறுவது நலமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பதற்கான ஒரே திறவுகோல் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வதுதான், அது சார்ந்த நுட்ப அறிவை பெறுவதுதான் என்பதை உணர வேண்டும். அதுபோல் கடகராசி மக்கள் தங்கள் காதல் பறவைகளும் தங்கள் காதல் உறவுகளின் சிக்கல்களை எதிர்கொள்ள சூழல் இருக்கிறது. உங்கள் செலவுகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதை கட்டுப்படுத்தி செயல்பட்டால் வாழ்வை வளமாக இருக்கும். இருப்பினும் அதே நேரத்தில் சில திடீர் செலவுகள் ஏற்படலாம் மற்றும் இந்த காலகட்டத்தில் கல்வி, காதல் உறவுகள் மற்றும் குழந்தைகள் போன்ற 5ஆம் வீட்டு விஷயங்களில் உங்கள் சேமிப்பு முதலீடு கரையக்கூடிய சூழல் இருக்கிறது என்பதால் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் அவசியம் உணர்ந்து செலவிடுங்கள். முக்கியமாக குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் தேவைப்படும் புத்தகங்களை நன்கொடையாக வழங்குவது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அடுத்து சிம்மம். அன்புள்ள சிம்மராசி மக்களே, உங்களுக்கு புதன் கிரகம் 2ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் ஆளுகிறார். மேலும் இந்த முறை விருச்சிக ராசியில் புதன் எரிப்பு என்பது உங்களது தாய்ஸ்தானமான 4ஆம் வீட்டில் நடக்கிறது. எனவே சிம்மராசி மக்கள் உங்கள் பொருளாதார நிதியை வரப்படுத்தும் கட்டுப்படுத்தும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிரகம் உங்கள் மன முடிவுகளில் சிரமத்தை கொண்டு வருவார். ஆகவே சற்று எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். முற்றிலும் எரிகிறது என்பது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி அல்ல. தங்களின் முதலீடு, சேமிப்பு மற்றும் பணம் சம்பாதிப்பதில் சிக்கல்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். உங்கள் லக்னாதிபதியால் இந்த எரிப்பு ஏற்படுகிறது. அதாவது மிதுன ராசிக்கு அதிபதியால் இந்த எரிப்பு நடைபெறுகிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். உங்கள் சொந்த ஈகோ, அதீத நம்பிக்கை அல்லது தவறான புரிதல் காரணமாக இந்த சிக்கல்கள் அதிகரிக்கும் சூழல் இருக்கிறது. இந்த கிரக பயிற்சி உங்கள் 4ஆவது வீட்டில் நடக்கிறது. உங்கள் முழு கவனமும் பணப்புழக்கமும் 4ஆவது வீட்டு விஷயங்களை, வீட்டை கட்டுதல் மற்றும் புதுப்பித்தல், ஏதேனும் சொத்து அல்லது வாகனம் வாங்குதல் போன்றவற்றில் இருக்கும் என்பதை காட்டுகிறது. உங்களின் இந்த முடிவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சவாலாக இருக்கும் என்றாலும் அதிலும் ஒரு மகிழ்ச்சி உருவாகும். நீங்கள் ஒரு கடினமான முகத்தை எதிர்கொண்டால் பணப்பிரச்சனை காரணமாக வீட்டில் வாய்ச்செடுகள் சந்திக்க நேரிடும். பண விஷயங்களில் உங்கள் தாயின் ஆலோசனையை பெறவும் குடும்ப உறவுகளின் ஆலோசனை பெற்று செலவு செய்வது மிகுந்த நன்மையாக இருக்கும். வீட்டில் துளசி செடி வணங்கி மாலையில் 5 எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபடவும் யாவும் நலமாகும்.
அடுத்து கன்னிராசி மக்களுக்கு. அன்பான கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு புதன் உங்கள் ராசியையும் 10ஆம் வீட்டையும் ஆட்சி செய்கிறார். மேலும் இந்த முறை விருச்சிக ராசியில் புதன் எரிப்பு என்பது உங்களது 3ஆம் வீட்டில் நடக்கிறது. அதுவும் தங்களின் 12ஆம் வீட்டு அதிபதியான சூரியனால் புதன் எரிக்கப்படுகிறார். எனவே இந்த எரிப்பு இந்த நேரத்தில் உங்கள் தொழில் வாழ்க்கையில் குறுக்கிடக்கூடிய உடல்நல கவலைகள் ஏற்படலாம். இது உங்களுக்கு கூடுதல் மன அழுத்தத்தை உருவாக்கும். தங்களின் நல்வாழ்வில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலும் இருக்கிறது. இது ஒரு தீய சுழற்சியை உங்கள் வாழ்வில் உருவாக்குகிறது. இதனால் தங்களின் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வேலை பொறுப்புகளுக்கு இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதை கடினமாக்குகிறது. எனவே உங்களின் ஈகோவை நீங்கள் திருப்திப்படுத்த சாதிக்க முடியாத விஷயங்களில் உங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள இது ஒரு சரியான நேரம் அல்ல என்பதை உணர்ந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது போன்ற செயல்களில் செயல்படாமல் இருப்பது நலமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்களை வரையறுக்கும் அடையாளத்தை நீங்கள் ஆழமாக தோண்டிக் கொண்டிருப்பீர்கள். இதுவும் தேவையற்றது. பொறுமையாக நிதானமாக செயல்படுங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களை வெளிப்படுத்துவது கடினமாக இருக்கும். நீங்கள் யார் என்பதை உலகம் அறிய வேண்டிய அவசியம் இப்பொழுது இல்லை. காலம் வரும், உங்களை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். உங்களின் தகவல் தொடர்பு திறன்களை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இப்பொழுது உங்களின் ஈகோ வகுப்புகளில் ஈடுபடாமல் உங்கள் இளைய உடன்பிறந்தவுடன் சற்று அன்பை அனுசரித்து செயல்படுவது நலமாக இருக்கலாம். எனவே உங்களின் இளைய உடன்பிறந்தவுடன் நீங்கள் அகங்காரத்துடன் இல்லாமல் நலமாக பொழுது சாய்ந்து அவருடன் பண்பாக நடப்பது அவசியமாகிறது. அவரின் கருத்தையும் கேட்போம். முடிந்தவரை அவர்களுக்கு தேவையான அறிவுரையும் பொருளாதாரத்தையும் அளித்து அவருடைய அன்பை உங்களால் வளருங்கள். முடிந்தால் 5 அல்லது 6 சென்ட் மரகதத்தை வெள்ளியில் பதித்து வெள்ளிக்கிழமைகளில் பதியுங்கள். உங்கள் மோதிர விரலில் போட யாவும் நலமாகும். இதனால் கன்னிராசி மக்களுக்கு சுபயோக பலனை பெறக்கூடிய தன்மை இருக்கிறது. இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.